பிரைஸ் லார்ட் 21st நவம்பர். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னவென்றால் குற்றம். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறியுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் அறியேன் என்று யோவான் 19:6 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில அநேக வேளையில நம்ம இந்த சூழ்நிலை கடந்து வருவோம். நம்ம ஒரு தப்பு செய்யலனா கூட பரவாயில்ல, நம்ம மேல எல்லாரும் பழி சுமத்தி நம்மளை தப்பாவே போற்று பண்ணுவாங்க. அதே போலதாங்க இயேசு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்து வர அவர் ஒரு பாவமும் செய்யல, இருந்தாலும் அவர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று அங்கிருந்த ஊர் மக்கள் சத்தமிடுறார்கள். ஆனா இயேசு அதற்கு கோபப்படலை, எதிர்த்து பேசல. அவர் தேவன் கையில தண்ணியை தான் ஒப்பு கொடுத்துட்டார். அதனால அவர் அன்னைக்கு தாழ்த்தப்பட்டார். ஆனா இன்னைக்கு அவர் நாமம் உயர்ந்திருக்குது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதோ நம்ம கோபப்படக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. இயேசு போல நம்மளும் சமாதானத்தோட போகும்போதோ கண்டிப்பா அவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம வெட்கப்பட்ட இடத்துல நம்ம தலையை உயர்த்துவார். கோபப்படுறதுனால நம்மளுக்கு தோல்விதான் கிடைக்குமே தவிர ஜெயம் கிடைக்காது. சோர்ந்து போகாதீங்க. யாரும் உங்களை தப்பா பேசினாலும் பரவாயில்ல, இயேசு ஒருவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பா நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு தேவையான நீதியை அவர் செய்வார். பை காட்ஸ் ஜெபராஜ்.